ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு, வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளியையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கு எந்த காய் சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், பாகக்காவை தவிர. காயெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி புளி ஊற வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ என்னோடய குழம்புக்கு தந்தாப்புல நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். நான் குழம்புத்தூள் சேர்க்கலைங்க, வெறும் மிளகாய்த்தூள், வெறும் மல்லித்தூள் தான். ஏன்னா இதில் பூண்டு, மிளகு, சீரகம்லாம் நம்ம அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் வெறும் மிளகாய்த்தூளும் வெறும் மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலாத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம். காயெல்லாம் ஒரு 50% நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். புளி தண்ணி சேர்த்து உடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். இந்த காயெல்லாம் நல்லா முழுமையாக வெந்து வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல் பூண்டை நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது தண்ணி ஊற்றாமல் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிடவே கூடாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும். இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு இந்த மசாலா சேர்க்கும்போது, இந்த விழுது சேர்க்கும்போதும் கருவாட்டு குழம்பு கம்ம நல்லா வாசனையாக இருக்குங்க. உங்களுக்கு கருவாடு போட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த விழுது சேர்க்குறோம் இல்லையா, இந்த விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் குழம்பு கொதிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். மருந்து குழம்பு மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கருவாட்டு குழம்பு இன்னும் கருவாடு போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா இதிலே நீங்கள் கருவாடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த விழுதை சேர்த்து ஒரு தடவை ஒரு 1 நிமிஷம் மட்டும் இந்த குழம்பு கொதியட்டும். நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு பார்த்திங்கன்னா நான் துண்டு கருவாடு எடுத்திருக்கேன். ஒரு 15 பீஸ் கிட்ட. நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ கருவாடு சேர்த்து உடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா 4 சைடும் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். உண்மையாகவே சொல்கிறேங்க, கருவாடை சேர்த்த உடனே அந்த பூண்டு, மிளகு, ஜீரகம்லாம் சேர்த்த உடனே குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குங்க. வீடு ஃபுல்லாக ரொம்ப வாசனையாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா 4 சைடு எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் முக்கியமாக என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்.
இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.